Hey beautiful souls, welcome back to Cosmic Zara. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டைட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா, கரண்ட் எனர்ஜி அப்டேட் அண்ட் ஸ்டெபிலிட்டி ரீடிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ திங்க் யூ பர்சன் அண்ட் தேர் நேம் guys remember this is a collective reading, so take what resonate and gently leave the rest behind. இந்த ரீடிங் பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த ரீடிங் வந்து ரெசினேட் ஆகணும்னு சொல்லிட்டு இல்லை, உங்களுக்கு ரெசினேட் ஆகாட்டி அடுத்த வீடியோவை பாருங்கள், மேபி அது உங்களுக்கு ரெசினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. திஸ் இஸ் அ எனர்ஜி ரீடிங், ஓகேங்களா, ஃபார் கைடன்ஸ் பர்பஸ் ஒன்லி. அதனால் டேக் வாட் ரெசினேட் அண்ட் ஜென்ட்லி லீவ் த ரெஸ்ட் பிஹைண்ட். ஹியர் த வைபர்ஸ் நைட் ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே, அண்ட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த ரெண்டு கார்டும் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்னன்றது காமிக்குது. பர்சன்ஸ் கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ. உங்கள் மேலே பேஷன் இருக்குது, லவ் இருக்குது, அட்ராக்டிவ் இருக்குது. உங்களை நினைக்கும் போது அவங்க ரொம்ப பேஷனேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. உங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணுன்ற அந்த ஏர்ஜ் இருக்குது. பட் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்கள் பர்சனோட எனர்ஜி ரொம்ப மிக்ஸ்டாக இருக்குது. நைட் ஆஃப் வாண்ட்ஸ்னால அவங்க கிட்ட ஸ்டில் ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், urge டு கம் டுவர்ட்ஸ் யூ, சடன் இம்பல்சிவ் ஃபீலிங் எல்லாம் இருக்குது. உங்களை நினச்சா உடனே அவங்க ஹார்ட்டில் வந்து ஒரு ஸ்பார்க் வருது. ஆனால் 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்ததுனால அந்த ஃபீலிங்கை அவங்க சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண பயம். ஏன்னா ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், ஃபியர் ஆஃப் லாஸிங் யூ, அந்த மாதிரி மைண்ட் வந்து அவங்களுக்குள்ளே அதிகமாக போயிட்டுருக்கு. அதை நினைக்கும் போது ரொம்ப டென்ஷனாக ஃபீல் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, கம் டுவர்ட்ஸ் யூன்னு ஒரு சைட் புல் இருக்குது, ஹோல்ட் பேக் அண்ட் ப்ரொடெக்ட் மை செல்ஃப்னு இன்னொரு சைடு வந்து லாக் இருக்குது. ஸோ மேபி அதனால தான் உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து ஹாட் அண்ட் கோல்ட் மாதிரி தெரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் தி சேம் டைம் உங்கள் மேலே லவ் இல்லை, கேரிங் இல்லைன்ட்டுலாம் இல்லை. உங்கள் மேலே அந்த லவ், கேரிங் எல்லாம் இருக்குது. அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. உங்கள் மேலே இருக்கிற அந்த இமோஷன்ஸ், அந்த லவ், அந்த கேரிங், நீங்கள் கொடுத்த கேரிங், அந்த ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ காய்ஸ், உங்கள் பர்சன் இப்போ உங்களை எப்படி லாஸ் பண்ண ரெடி இல்லை. அட் த சேம் டைம் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுக்குள்ள அந்த சேஞ்சஸை கொண்டு வர்றதுக்கும் ரெடி இல்லை. டபுள் மைண்டடாக கன்ஃபியூசனாக இருக்கிறாங்க. ஸோ கான்டாக்ட் வந்து கொஞ்சம் மெல்லமாக தான் வரும். ஃபீலிங் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட்டாச்மெண்ட் வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்கிட்டேருந்து பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது கார்டு வந்துச்சு பாருங்கள், 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ். இது வந்து தேர்ட் பார்ட்டியோட கரண்ட் எனர்ஜி, உங்கள் பர்சன் அங்கே எப்படி இருக்கிறாருன்றதை காமிக்குது. ஸோ இந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ்னாலே கோர் ஃபீல், ஆங்ஸைட்டி, இம்பேலன்ஸ் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி சைடு எனர்ஜி ரொம்ப லைட்டாக இல்லை இப்போது. ஏன்னா 9 ஆஃப் ஸ்வார்ட்னால அவங்க மைண்டில் ஓவர் திங்கிங், இன்செக்யூரிட்டி, ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு. பர்சன் வந்து இமோஷ்னலி ஃபுல்லி ப்ரெசன்ட் இல்லை, அங்கே அட்டென்ஷன் ஷேர் ஆகுது ஆர் டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. ஸோ தேர்ட் பார்ட்டி இப்போ ஃபீல் பண்ணுற மெயின் திங், சம்திங் இஸ் ராங். அவங்க ஃபுல்லாக என்கிட்ட இல்லை. நைட் டைமில் அவங்களுக்கு சடனாக ஒரு தாட் வருது, ஒரு வாரி கம்பேரிசன் எனர்ஜி இருக்குது. அட் த சேம் டைம் டெம்பரன்ஸ் வந்ததுனால தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப்பை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, டெம்பரன்ஸ் யுவர் பிகாஸ் இது வந்து ஒரு ஹீலிங் அட்டெம்ப்ட், நாட் அ நேச்சுரல் ஹார்மோனி. ரிலேஷன்ஷிப் ஸ்டேபிள்னு இல்லை, ஸ்டெபிலைஸ் பண்ண எஃபர்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ இப்போது எனர்ஜி எப்படி இருக்குன்னா, பேட்சப் ட்ரை, அட்ஜஸ்ட் பண்ணலான்ற ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு ஒரு ட்ரை பண்ணுற ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து சிச்சுவேஷனை சேவ் பண்ணுறதுக்கான அந்த பேஷன்ஸ் வந்து உங்கள் பர்சனுக்குள்ளே போயிட்டுருக்குது. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டி ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னா, ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் இருக்குது, இமோஷ்னல் பீஸ் இல்லை, ஒன் சைடு எஃபர்ட் ஜாஸ்தி. அடுத்தது 4 ஆஃப் வாண்ட்ஸ், தென் ஓகே 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
ஸோ இந்த 2 கார்டும் டிஸ்டன்ஸ் ஃபேக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ஸ்டேபிள் பாண்ட், கம்ஃபோர்ட், கனெக்ஷன், எமோஷனல் ஹோம் அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து பெயின்ஃபுல் எண்டிங், கொலாப்ஸ், ஃபைனல் பிரேக்கப்பை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபேக்டரில் ஸ்ட்ரைட்டாக என்ன காமிக்குதுன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலைஸ் ஆகும், இன்னொரு ரிலேஷன்ஷிப் டீப்பாக ஹர்ட் இல்லாட்டி பிரேக் ஆக போகிறதுக்கான பேசஸில் இருக்குதுன்றது காமிக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் யூஸ்வலி எப்படி க்ரியேட் ஆகும்னா, ஒரு பக்கம் க்ளோஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து டிட்டாச் ஆகும். ஸோ உங்கள் பர்சனோட ஹார்ட் வந்து சேஃப் ஸ்பேஸில் இருக்குது. அதை வந்து இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. தேர்ட் பார்ட்டி கனெக்ஷனை இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உங்கள் பர்சன் வந்து உங்கள் பர்சனோட அந்த இன்னர் பாண்ட் வந்து உங்ககிட்ட வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி உங்களையும் கம்பேர் பண்ணுற ஸ்டேஜில் அவங்க இருக்கிறாங்க. அந்த ரெண்டையும் உங்களையும் அந்த தேர்ட் பார்ட்டியும் கம்பேர் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் சடன் பிரேக்கப்னு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. மோஸ்ட்லி கிராஜுவல் இமோஷ்னல் ஷட் டவுனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி இன்ட்ரெஸ்ட் ரெடியூஸ் ஆகலாம், எமோஷ்னல் பெயின், டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரஸ்ட் வீக்கன் ஆகிட்டு இருக்குது, டிட்டாச் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. இது தான் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்த உடனே உங்கள் பர்சன் மைண்டில் ஒரு கிளியர் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸில் நீங்கள் இருக்கிறீங்க. இது ஃபிசிக்கல் ரியூனியன் கார்டுன்ட்டு ஒரு சில டைம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இமோஷ்னல் ஹோம், லாங் டேர்ம் கம்ஃபோர்ட் அதை வந்து அவங்க வந்து உங்ககிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா, எனக்கு செட்டில் ஆகிற பிளேஸ் எங்கேன்னு இப்போ தான் புரிய ஆரம்பிச்சிருக்குது. நான் என்னோடய தப்பை ரியலைஸ் பண்ணுறேன்ற ஒரு எனர்ஜியை வந்து இந்த கார்டு வந்து காமிக்குது. ஸோ தேர்ட் பார்ட்டி டிஸ்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குது. கிராஜுவலாக பட் ஸ்ட்ராங்லி ஃபேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கைஸ், மேபி உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் நிறைய பெட்ராயல் அனுபவிச்சதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 ஆஃப் வாண்ட்ஸ் வந்ததுனால உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து அவருக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது நம்மளுக்கு அந்த ஹைரோபென்ட் கிளியர் பண்ணது பாருங்கள் இந்த ரீடிங்கில். தென் வி ஹாவ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 2 கார்டும் ஸ்டெபிலிட்டி எனர்ஜி கோரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஹைரோபென்ட் வந்து கமிட்மெண்ட், ட்ரெடிஷ்னல், ஆஃபிஷியல் பாண்ட், லாங் டேர்ம் ஸ்ட்ரக்சராக ரெப்ரசன்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து கிளாரிட்டி, டிசிஷன், ரெஸ்பான்சிபிலிட்டி, கண்ட்ரோல்ட் ஆக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஸ்டெபிலிட்டி எனர்ஜியோட டைரக்ட் அர்த்தம் என்னென்னா, பர்சன் சீரியஸாக திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இமோஷன் பேஸ் இல்லை, கான்சியஸ் டிசிஷன் பேஸில் அவங்க வந்து திங்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு லாங் டேர்ம் ஸ்டேபிள் பாண்ட் பொட்டன்ஷியலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்கள் பர்சன் வந்து இமோஷ்னல் கன்ஃபியூஸாக இல்லை, லாஜிக்கலாக இந்த ரிலேஷன்ஷிப்பை எவலுவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரெக்ட் லாங் டேர்ம் சாய்ஸ் இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஒரு சச் அ ஸ்பெசிஃபிக் எனர்ஜி. இந்த கனெக்ஷன் வந்து டெம்ப்ரவரி இல்லை, இது வந்து ஒரு சீரியஸான கனெக்ஷன்ன்றதை இந்த கார்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அவங்க வந்து உங்ககிட்ட உங்கள் மேலே வந்து அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, வேல்யூ இருக்குது. லாங் டேர்ம் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மெட்டீரியலை பார்க்குறதுக்கான அந்த ஒரு வியூ இருக்குது. கமிட்மெண்ட் தாட் வந்து அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ பேஷன் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் மெச்சூர் ஸ்டெபிலிட்டியை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸ்லோ, தாட்ஃபுல், ரெஸ்பான்சிபிள், ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து இம்பல்சிவ் லவ் இல்லை, சூஸ் அண்ட் லவ். அந்த எனர்ஜி வந்து இப்போ உங்கள் பர்சனோட மைண்டில் போயிட்டுருக்குது. உங்கள் பர்சன் மைண்டில் ஒரு ஸ்பார்க் போயிட்டுருக்குது. உங்கள் கூட இருக்கிறது தான் கரெக்ட், அதுக்கான
சீரியஸ் டிசிஷன் எடுக்கணுன்ற ஒரு எனர்ஜி வந்து அவங்களுக்குள்ள போயிட்டுருக்குது. ஸோ உங்கள் பர்சன் ஸ்டேபிள் பாத் சூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஸ்டேபிள் பாண்ட் வந்து அந்த ஸ்டேபிள் பாண்டில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க. எனர்ஜி இருக்கிறதுனால அவங்க அந்த ஃபீலிங்ஸை ஹோல்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்லோ எனர்ஜி இருக்குது. பட் ட்ரூ பாண்ட் ஏன்னா 4 ஆஃப் வாண்ட்ஸ் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த ஹைரோபேண்ட் அண்ட் கிங் ஆஃப் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால ஸ்டெபிலிட்டி டிசிஷன் எடுக்கிற ஜோனில் இப்போ அவங்க இருக்கிறாங்க. ஸோ ஸ்டெபிலிட்டி டைரக்ஷன் இஸ் கிளியர் இப்போ அட் ப்ரெசன்ட். உங்கள் பர்சன் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அந்த டிஃப்ரென்ஸை வந்து உங்கள் பர்சன் அனலைஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு உண்மை எது பொய் எதுன்றது ஒரு சில விஷயங்களில் தெரிய ஆரம்பிச்சிருக்குது. உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிட்டு இருக்குது. தென் வி ஹாவ் 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே கைஸ், என்னோட ரீடிங்கை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறவங்களா இருந்தால் அந்த வியூவர்ஸ்க்கு புரியும். தேர்ட் பார்ட்டி ரீடிங்னாலே நம்மளோட ரீடிங்கில் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து வந்துடும். இந்த 2 கார்டும் ஹிடன் ட்ரூத்தை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது இந்த 8 ஆஃப் கப்ஸ் வந்து வாக்கிங் அவே, இமோஷ்னல் வித்ட்ராவல், லிவிங் சம்திங் பிஹைண்ட். அதே மாதிரி இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஹார்ட் பிரேக், பெயின், ரெக்ரெட், இமோஷ்னல் ஒன்றை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இடன் ட்ரூத்தோட ஸ்ட்ரைட் அர்த்தம் என்னென்னா, உங்கள் பர்சன் ஆல்ரெடி ஒரு இமோஷ்னல் லிவிங் ப்ராசஸில் இருக்காங்க. அந்த லிவிங்க்கு பெயின், ரெக்ரெட் வந்து ஸ்ட்ராங்காக அவங்க மைண்டில் அண்ட் லைஃப்பில் போயிட்டுருக்குது. ஹிடன் ட்ரூத் டுவர்ட்ஸ் யூ என்னன்னா, அவங்க உங்களை விட்டுட்டு டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணாங்க இல்லையா, அது அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டுருக்குது இப்போது. ஐ வாக்ட் அவே பட் இட் ப்ரோக் மீ டூன்ற ஒரு எனர்ஜி அவங்க ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரெக்ரெட் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சனோட ஹார்ட்குள்ளே டீப் ரெக்ரெட், கில்ட், இமோஷ்னல் பெயின் போயிட்டுருக்குது. 8 ஆஃப் கப்ஸ் இது கூட சேர்த்து பார்த்தா ராங் சாய்ஸ் ரியலைசேஷன் உங்கள் பர்சன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இடன் ஃபீலிங் வந்து உங்களை மிஸ் பண்ணினது, ஹர்ட் பண்ணினது, அதை அந்த ரிலேஷன்ஷிப் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக கொண்டு போகலை, வேறு ஒன்றுக்காக உங்களை லாஸ் பண்ணதுக்கான அந்த ரெக்ரெட், அந்த எனர்ஜியை வந்து இது காமிக்கிது. எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்களை விட்டு போன இடத்துல அவங்க வந்து அவங்க எதிர்பார்த்த பீஸ், அந்த இமோஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கலன்றத அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து அவங்க வித்ட்ரால் ஆகுறாங்க. அந்த 8 ஆஃப் கப்ஸை பார்த்திங்கன்னா, அந்த பர்சன் வந்து வாக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க பாருங்கள், எல்லாத்தையும் பின்னாடி விட்டுட்டு. அந்த எனர்ஜியை வந்து இது காமிக்குது. இந்த 2 கார்டையும் ஒரு ஸ்ட்ராங் ரீகன்சிலேஷன், ரெக்ரெட் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ கைஸ், நம்ம அந்த ப்ரீவியஸ் கார்டில் பார்த்த அந்த 4 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களோட பாண்ட், தென் 10 ஆஃப் தேர்ட் பார்ட்டிக்கு 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், தென் ஸ்டெபிலிட்டி டிசிஷனுக்கு வந்து ஹேரோபேன் ப்ளஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்துச்சு இல்லையா. இப்போ ஹிடன் ட்ரூத்தில் வந்து 8 ஆஃப் கப்ஸ் அண்ட் 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த ரீடிங் வந்து ஒரு கிளியராக இருக்குது பாருங்கள். பர்சன் பாஸ்டர் ராங் டைரெக்ஷன் போயிட்டாங்க. இப்போ அவங்க அதை வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்டெப் வந்து ஹார்ட் பிரேக்கை தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. ட்ரூ லாஸ் ஃபீல் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கக்குள்ளே வந்து ரொம்ப ஒரு பெயின் போயிட்டுருக்குது. அவங்கக்குள்ளே அந்த ரெக்ரெட் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க திரும்பி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, அந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்லேருந்து அவங்க திரும்பி வித்ட்ரா ஆகி போயிட்டுருக்குறாங்க. எங்கே போயிட்டுருக்குறாங்கன்னா, மேபி உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த கார்ட்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏன்னா ரெக்ரெட் எனர்ஜி இருக்குது, கொஞ்சம் அந்த பென்டக்கல்ஸ் எனர்ஜி இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோ. ஆனால் உங்ககிட்ட வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்து இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய ஈகோ கிளாஸஸ், பெட்ராயல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது guys. தென் பாட்டம் ஆஃப் த டெக் we have 10 ஆஃப் பென்டக்கல்ஸ். ஸோ guys, இந்த பாட்டம் ஆஃப் த டெக்கில் இருக்கிற இந்த 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, ஃபேமிலி பாண்ட், லைஃப் டைம் கனெக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த லவ் வந்து டெம்ப்ரவரி இல்லை, இது வந்து என்டூரிங் பாண்ட், லைஃப் பார்ட்னர் பொட்டன்ஷியலை ரெப்ரசன்ட் பண்ணுது.
செட்டில்ட் ரிலேஷன்ஷிப் எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ கைஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, பேஷன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க, ஸ்டெபிலிட்டி எனர்ஜி ஹோல்ட் பண்ணுங்க, ஃபியரில் ரியாக்ட் பண்ண வேண்டாம், கனெக்ஷன் வந்து டீப் ரூட்டட்னு ட்ரஸ்ட் பண்ணுங்க. இது வந்து கார்மிக் டெஸ்டினேட் டைப் ஆஃப் பாண்ட் எனர்ஜியை காமிக்குது. பர்சன் வந்து உங்கள் கூட தான் செட்டில் ஆகணுன்ற அந்த ஒரு விஸ்ஸை வந்து, ஃப்யூச்சர் விஸ்ஸை வந்து இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. அதை புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுத்துட்ருக்குறாங்க, ஏன்னா பென்டிக்கல் எனர்ஜி இருக்கிறதுனால. ஆனால் அது வந்து அந்த ரிட்டர்ன் வந்து லாயலாக, ஸ்டெபிலிட்டியாக, ஜென்யூனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பென்டிக்கல் வந்து எனர்ஜி ஸ்லோ, ஆனால் ஸ்டேபிள் எனர்ஜின்றது இந்த 10 ஆஃப் பென்டிக்கல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ லாங் டேர்ம் ஸ்டேபிள் யூனியன் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிறது ஒரு டெம்ப்ரவரி செப்பரேஷன் தான் கைஸ். ஸோ கொஞ்சம் இத்தனை நாள் அமைதியாக இருந்தீங்க, இனி கொஞ்ச நாள் யூனிவர்ஸ் மேலே ட்ரஸ்ட் வச்சு அமைதியாக இருங்க. ரீகன்சிலேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தென் ஜோடியாக் சைன் சொல்கிறேன் கைஸ். சாகிட்டேரியஸ், கேப்ரிகான், ஜெமினி, then Aries, Taurus, Aquarius, Libra, Pisces, Virgo energy காமிக்குது guys. ஸோ ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸ் வந்து A, S, M, R, K, P, V, then N, T, H, D, Y, L, C, B, E, J, G, யூ. மேபி இது வந்து உங்கள் பர்சனோட நேமில் இருக்கலாம், நிக் நேமில் இருக்கலாம், சோசியல் மீடியா நேமாக இருக்கலாம், பிளேஸ் நேமாக இருக்கலாம், மேபி உங்களோட அந்த சீக்ரெட் கோடில் வச்சுருக்க அந்த நிக் நேம் பேராக கூட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஸ்ப்ரெட்டில் வந்து பர்டிகுலர்லி SMRKA இந்த ஆல்ஃபாபெட் வந்து ரிப்பீட்டடாக வருது கைஸ். ஸோ உங்கள் நேம், பர்சன் நேம் கனெக்ஷனில் இந்த லெட்டர்ஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கைஸ், டைம் ஃப்ரேம் வந்து 1 to 3 months ஆக்ஷன் விண்டோவை காமிக்குது. பட் இந்த 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அந்த 9 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால தேர்ட் பார்ட்டி டிஸ்டன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. ஸோ கொஞ்சம் 3 to 9 months விண்டோவையும் காமிக்குது, ஏன்னா ஹைரோபென்ட் அண்ட் 10 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால. ஸோ டேக் வாட் ரெசனேட் கைஸ். இடன் ட்ரூத் ஒராக்கிள்லேருந்து நான் கார்ட் ட்ரான் பண்ணுறேன். திங்க் யோர் பர்சன் அண்ட் தேர் நேம். த கார்ட் ட்ரான் இஸ் த டைமிங் ஜஸ்ட் வாஸ் நாட் ரைட் ஃபார் அஸ். ஓகே, கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க. தென் அடுத்த கார்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, I left when I saw you with someone. கார்டு தெரியுதா பார்த்துக்கோங்க. இந்த 2 கார்டும் என்ன சொல்ல வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ காய்ஸ், இந்த 2 கார்டையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் பாஸ்ட் ட்ரூத் வந்து ரிவீல் ஆகுது. உங்கள் பர்சன் இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற உண்மை என்னென்னா, உங்களோட கனெக்ஷன் கரெக்ட், ஆனால் சிச்சுவேஷன் கரெக்ட் இல்லை. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஜெலசி ட்ரிகர் இருந்தது. ஸோ அவங்க வந்து நம்ம 2 பேரும் ராங்கு இல்லை, நம்மளோட டைமிங் தான் ராங்குன்றதை வந்து அவங்க நம்புகிறாங்க. தென் ஐ லெஃப்ட் யூ வென் ஐ சா யூ வித் சம் ஒன். ரியல் இமோஷன்ஸ். இது வந்து ஸ்ட்ரைட் ஜெலசி ப்ளஸ் ஹர்ட் கார்டு எனர்ஜியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. உங்கள் பர்சன் உங்களை லாஸ் பண்ணிட்டேன்னு ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. மேபி அதனால் வித்ட்ரா பண்ணியிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களோட ஆக்சுவல் சிச்சுவேஷன் கரெக்டாக அவங்களுக்கு புரியல. அசம்ப்ஷன் பேஸ்ட் டிசிஷன் அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ இன்சைடில் அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குதுன்னா, நான் லேட் ஆகிட்டேன், நீ மூவ் ஆன் பண்ணிட்டேன்ற ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ லிவிங் ரீசன் வந்து ஃபியர் ஆஃப் லாஸிங், நாட் லேக் ஆஃப் லவ்ன்றது இந்த கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ உங்கள் பர்சன் என்ன சொல்ல நினைக்கிறாங்களா, நம்மளோட ரிலேஷன்ஷிப்
முடியறதுக்கான ரீசன் வந்து ம், நீ இல்ல, நீங்க இல்ல, நான் நெனச்ச ராங் டைமிங். அதனால தான் நீங்க வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டீங்க. அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் எல்லாம் வந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்குறாங்க. ஸோ person left because they hurt, not because you didn't matter, not because third party better. It was emotional reactionன்றத இந்த கார்டு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது guys. ஸோ தேர்ட் பார்ட்டி எனர்ஜியில் வந்து உங்கள் பர்சன் பெட்ராயல், பெயின், இமோஷ்னல் கிளாஸஸை வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு திரும்பி வந்துட்டுருக்குது. ஸோ திஸ் இஸ் த எனர்ஜி ஐ எம் சேனலிங் இயர் ஃபார் டுடே. எவ்வளோ ரெசனேட் ஆகுதுன்றத லெட் மீ நோ இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். எனக்கு சப்போர்ட் நிறையா பண்ணுறீங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். கொஞ்சம் நிறைய நாள் வெயிட் பண்ணுற எனர்ஜியை காமிக்குது. ஸோ கைஸ், வெயிட் பண்ணுமா இல்லை மூவ் ஆன் பண்ணுமான்றது உங்கள் கையில் இருக்குது. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹார்ட்.